கார்னர்ஸ்டோன் நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலும் நம்ம 10வது பாடத்தை படிக்க இருக்கிறோம். பாடத்தின் தலைப்பு வந்துட்டு டெலிவரன்ஸ், விடுதலை அப்படிங்கிற தலைப்பின் கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாரத்தில் வந்து நம்ம ஒரு கதாபாத்திரத்தை பார்க்க போகிறோம். அந்த கதாபாத்திரம்க்கு வந்துட்டு 3 நண்பர்கள் இருந்தாங்க. அப்படினாலே நம்ம வந்து எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தானியலை பற்றி தான் நம்ம வந்து இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ தானியலுக்கு அவரோட வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நேர்ந்தது. அந்த சம்பவத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். பாடத்துக்குள்ளே போகும் முன்பதாக ஒரு சிறு ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிற இந்த அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா, இந்த வேளையிலும் அப்பா நாங்கள் பாடத்தை படிக்க இருக்கிறோம். தகப்பனே, பாடத்தை படிக்கும்போது நீங்கள் எங்கள் கூட இருங்க. நாங்கள் ஒரு காதில் கேட்டு மற்றொன்று காதில் விடாதபடிக்கு பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்கப்பா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க தகப்பனே. நீர் என்ன பேச வேண்டும் என்று எண்ணுகிறீரோ அதை நான் பேச நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் கூட இருந்து பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க. அனைத்தையும் இயேசுவின் நல்ல நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள இந்த பரலோக தகப்பனே, ஆமென். தானியல் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நேர்ந்துச்சு. அந்த சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பாடத்தில் படிக்க இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்பதாக வந்துட்டு தானியலை பற்றியான ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்மளுக்கு வந்து தானியல் 1ஆம் அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தானியல் வந்து ஒரு யூதர். தானியல் வாழ்ந்த காலகட்டத்தில் எருசலேம் மேலே பாபிலோனோட ராஜா நேபுகாத்நேசர் போர் தொடங்குறாங்க. அந்த போரில் பாபிலோன் வந்து வெற்றி பெறுது. அப்போ வந்து எருசலேமில் உள்ள தேவ ஆலயத்தில் உள்ள பொருள்கள் எல்லாமே வந்துட்டு அந்த ராஜா வந்து எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றி அவங்க நாட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அது மட்டும் பத்தாது, அங்கேருந்து சில வாலிபர்களையும் கூட்டிகிட்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக அந்த வாலிபர்களுக்கு வந்துட்டு என்ன நல்ல குணநலங்கள் இருக்கணும், அவங்க எப்படியெல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து சொல்கிறார். அது வந்து தானியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வந்து பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்களுள்ளே ராஜ கூலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும். இந்த குணநலங்கள் அனைத்தையும் படைத்தவர் தான் தானியல். தானியலோடு சேர்ந்து அவங்களோட 3 நண்பர்களையும் வந்து கொண்டு வராங்க பாபிலோனுக்கு. அப்போ அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் மிகவும் சவாலாக இருந்தது. முதலாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ராஜா குடிக்கிறதும் சாப்பிட்றதுமே வந்துட்டு அந்த வாலிபர்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னார். ஆனால் தானியலும் அவங்க நண்பர்களும் என்ன சொன்னாங்க, அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம், அது வந்து எங்கள் தேவனுக்கு அது பிடிக்காது. நாங்கள் வந்து நேச்சுரலாக என்ன கிடைக்குதோ அது வந்து பழமாக இருக்கலாம், இல்லை தண்ணி காய் எதை வேணால் இருக்கலாம், அதை தான் நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் வேணும்னா எங்களை ஒரு சோதனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி போன உடனே வந்துட்டு தானியல் வந்து தேவனுக்கு பிரியமுள்ளதாக தான் வந்து செய்கிறாரு. என்னதான் அவங்க எல்லாமே வந்துட்டு பதவியில் தானியலை விட உயர்ந்திருந்தாலும், என்னதான் ஒரு அடிமைத்தனத்தில் வந்து தானியலை பிடித்துட்டு வந்திருந்தாலுமே, தானியல் வந்து தேவனுடைய கட்டளைக்கு வந்து எதிராக அவர் நடக்கவே இல்லை. அதே மாதிரி அந்த சோதனையில் அவங்க வந்து வென்றாங்க. எல்லாத்த விட அவங்க வந்து நல்லா பலசாலியாகவும் வந்து விளங்கினாங்க. என்னதான் வந்து மற்றவங்களுக்கு தானியலை ரொம்ப பிடிச்சாலும், ராஜாவுக்கு தானியலை ரொம்ப பிடிச்சாலும், அவங்களுக்கு வந்துட்டு தானியல் மேலே ஒரு தயவு இருந்தாலுமே, ஒரு கூட்டம் வந்துட்டு தானியலுக்கும் அவங்க நண்பர்களுக்கும் எதிராக தான் செயல்பட்டுட்டே இருந்துச்சு. இப்படியே நாட்கள் செல்ல நேபுகாத்நேசருக்கு அடுத்த ராஜ்யம் வந்துச்சு. பாபிலோன் ராஜ்யத்துக்கு அடுத்த ராஜ்யம் மேதே பர்ஷியா வந்துச்சு. அந்த நாட்டோட ராஜாக்கும் தானியலை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ அவர் வந்தோடனே வந்துட்டு பாபிலோனை வந்து பிரித்தார். அதுக்கு 3 கவர்னர்ஸையும் வச்சார். அதில் முதலாவதாக தானியலை தான் வந்து அவர் தேர்ந்தெடுத்தார். தானியலை தேர்ந்தெடுத்ததும் அவர் வந்து எல்லாத்துலேயுமே முதன்மையாக வந்து விளங்கினார். இதுக்கு 1ஆம் அதிகாரம்லேருந்து அடுத்தடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தானியல் வந்து எந்த அளவுக்கு தேவனோட ஞானத்தை அவர் பெற்றிருந்தார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், தேவன் வந்து அவருக்கு எல்லா விதமான உதவியும் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்படியே இருந்தபோது தானியல் வந்து ராஜாக்கும் சரி தேவனுக்கும் சரி எதிராக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யலை. தானியலுக்கு எதிராக ஒரு கூட்டம் இருந்துச்சு, நான் சொன்னேன் இல்லையா, அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு வந்துட்டு தானியலை பார்த்து ஒரே பொறாமையாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்துட்டு அவங்கள என்ன பண்ணுறலான்னு அப்படின்னு யோசிக்கிறப்போ அவங்க வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி தானியலை வந்து நம்ம ராஜாக்கு அகென்ஸ்டாக வந்து எதுவுமே பண்ண வைக்க முடியாது, நம்ம வந்து தானியலோட தேவனையோ இல்லை அவரோட கட்டளையிலையோ வந்துட்டு நம்ம வந்து ஒரு சோதனை கொண்டு வந்தாதான் தானியல் வந்து அதை மீறுவார், நம்ம அதை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். அதே மாதிரி அவங்க முடிவு செஞ்சு ராஜா கிட்ட போகிறாங்க. ராஜா கிட்ட வந்து சொல்கிறாங்க,
அடுத்த வர 30 நாட்களுக்கு வந்துட்டு உங்களை தவிர இந்த நாட்டில் உள்ள எந்த மக்களுமே வேற எந்த ஒரு மனிதரையோ இல்லை வேற எந்த ஒரு கடவுளையோ எதுவுமே வணங்கக்கூடாது, உங்களை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ராஜாவும் வந்து அதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதுல வந்து ஒரு வழக்கம் இருந்துச்சு. ராஜா வந்து ஒரு கட்டளை பிறப்பித்து அதை வந்து எழுதி அவங்க ஆணையிட்டாங்க அப்படின்னா அது வந்து எப்போதும் மாறவே மாறாது அப்படிங்கிற ஒரு சட்டம் அப்போ இருந்துச்சு. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த ராஜாவை எழுத வச்சு அவங்க அதில் கையெழுத்தும் வாங்கிட்டாங்க. அடுத்தது இந்த கட்டளை வந்து பிறப்பிக்கப்பட்டுச்சு. தானியேல் வந்து அப்போவும் வந்து அவர் தேவனுடைய கட்டளை விட்டு விலகவே இல்லை. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படிங்கிற கட்டளையை வந்து அவர் மறக்காம அவர் நினைவுல வைத்து 3 வேளையுமே எல்லா ஜன்னல் எல்லா கதவு எல்லாத்தையுமே திறந்து வச்சு எருசலேமை நோக்கி அவர் வந்து ஜெபித்தாரு. இதை வந்து நோட் பண்ணிட்டே இருந்தா அவங்களோட எதிராளிகளாம் வந்துட்டு இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம், இதை நம்ம போய் ராஜா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. ராஜாக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் தானியேல் அப்படின்னு சொல்லாம நீங்க வந்து கட்டளை பிறப்பித்தீங்களே அதை வந்து மீறலாமா அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து இல்லை, யார் மீறினாலும் அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுறாங்க. அதை வந்து அகெயின் ராஜா வந்து அவர் வாயால் இன்னொரு டைம் சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க, அப்போ தானியேல் மட்டும் இப்படி செய்யறாங்களே அது கரெக்டா அப்படின்னு சொல்றப்போ ராஜானால எதுவுமே அங்கே சொல்ல முடியல. என்னதான் ராஜாக்கு வந்து தானியேலை வந்து காப்பாற்றணும், தானியேல் மேலே ஒரு இரக்கம் இருந்தாலுமே அவர் சொன்னதை அவரால் மாற்ற முடியல. அதனால வேற வழி இல்லாமல் தானியேலை வந்து சிங்கத்தோட கபியில போட்டாங்க. போட்டுட்டு அந்த கதவு அடைக்கப்பட்டுச்சு. ராஜாவும் நைட் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க. ஆனால் நைட்டு ஃபுல்லாக ராஜாவுக்கு வந்து தூக்கம் இல்லை, அவர் சாப்பிடலை, எதுவுமே பண்ணலை. அவருக்கு வந்து தானியேல் மேலேயே வந்து ஒரு நினப்பு இருந்துகிட்டே இருக்கு, என்ன ஆயிருக்குமோ என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி நினப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் பொறுக்க முடியாமல் தானியேலை போய் பார்க்குறாரு. அவர் அங்கே போய் பார்த்து என்ன சொன்னார் என்ன பேசினாருங்கிறதா இந்த வார்த்தைக்குரிய மனப்பாட வசனமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. படிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமா தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இதை தான் வந்து தானியேல் கிட்ட போய் அந்த ராஜா கேட்குறாங்க. நீ எப்பவுமே உங்க தேவனை தானே நீ வந்து தொழுகிற, அந்த தேவன் வந்து உன்னை சிங்கத்துலேருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு போய் கேட்டதுக்கு தானியேல் என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத அதுக்கு அடுத்த வசனத்தில் வந்து சொல்லப்படுது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தானியேல் என்ன சொன்னாரு அப்படி லைனாக கொடுத்துருக்காங்க. 21, 22ஆம் வசனம். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏன் என்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்ததில்லை என்றான். இதுல நம்ம வந்து அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து முழுசா புரிந்து கொள்ளலாம். அங்க இருந்த சிங்கங்கள் எதுவுமே வந்து தானியேலை ஒரு சேதமும் படுத்தல. இது வரைக்கும் இந்த ராஜா வந்து எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தண்டனைங்க வந்து கொடுத்துருக்கலாம். ஆனா தானியேலுக்கு நடந்த இந்த ஆச்சரியம் வந்து வேற யாருக்குமே அங்க நடந்ததில்லை. ஏன்னா தானியேல் வந்து வணங்குற தேவன் உண்மை உள்ள தேவன் அப்படிங்கிறத வந்து இந்த ராஜா வந்து உணர்ந்து கொண்டார். அதை நம்ம வந்து அதுக்கு அடுத்த இருக்க வசனம் நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு புரியும். அவர் வந்துட்டு ஒத்துப்பாரு, உன்னோட தேவன் தான் உண்மை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து அவர் வாயில சொல்லியிருப்பாரு. அப்போ தானியேலை வந்து அந்த இதுல இருந்து வெளியே எடுத்துடுறாங்க. தானியேலுக்கு எதிராக வந்து யாரெல்லாம் வந்து சதி செஞ்சாங்களோ அவங்க வைஃப் அவங்க பிள்ளைங்க எல்லாத்தையுமே வந்து அதே குகையில போடுறாங்க, அதே சிங்கம் இருக்கிறதுல தான் அவங்களையும் போடுறாங்க. ஆனால் அவங்க கீழே போகிறதுக்கு முன்பதாகவே சிங்கம் வந்து எட்டி குதித்து அவங்கள கடித்து கொதறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். தானியேலையும் அதே சிங்கத்தின் கெபியில தான் போட்டாங்க, அவனுக்கு எதிராக சதி செய்தவங்களையும் அதே சிங்கத்தின் கெபியில தான் போட்டாங்க. ஆனால் தேவன் வந்து தானியேல் கூட இருந்ததால, தானியேல் வந்து தேவனுக்கு உண்மையாக இருந்ததால தானியேலுக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் எந்த ஒரு தீங்குமே அவனை வந்து அணுகல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கதையிலேருந்து நம்ம ஒரு 3 விஷயத்த நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். முதலாவது வந்து தேவனுடைய திட்டம். நம்ம இன்கேஸ் நம்ம தானியேல் இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நினச்சிருக்கலாம் இல்லையா, ஐயோ நம்ம வந்து வளர்ந்தது ஒரு ஊர், இப்போ நம்ம வந்து ஒரு கைதியாக இன்னொரு ஊருக்கு போக போகிறோம், ஏன் தேவனே நீங்கள் ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. நம்ம வந்து நமக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய புலம்பிருக்கலாம். ஆனால் தானியேல் வந்து அப்படி எதுவுமே பண்ணாமல் தேவன் வந்து அவருக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதன்படி அதுக்கு வந்து தானியேல் வந்து அவர் ஒப்பு கொடுத்தாரு. இன்கேஸ் எருசலேம்லேயே வந்து தானியேல் இருந்திருந்தாலுமே தானியேலுக்கு வந்துட்டு பாபிலோனில் இருந்தப்போ கிடைத்த ஒரு மரியாதையோ இல்லை கிடைத்த ஒரு
பெருமையோ வந்து அங்கே கடத்திருக்க வாய்ப்பில்லை. இந்த கதையிலேருந்து நம்ம வந்து ஒரு 3 விஷயத்த கற்றுக்கொள்ளலாம். முதலாவது வந்துட்டு தேவனுடைய திட்டம். நம்ம வந்து தேவனுடைய திட்டம் என்னவோ அதுக்கு வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கணும். தானியேல் வந்து தேவனோட திட்டத்துக்கு வந்து தானியேலை ஒப்பு கொடுத்தார். அவர் வந்து கைது பண்ணப்பட்டு வேற ஒரு நாட்டுக்கு வந்து போனாங்களோ, அவங்களோட மக்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு அந்நியராக அவர் வந்து போயிருந்தாலுமே அங்கே வந்து அவர் தேவனுடைய கட்டளையை வந்து கைப்பற்றினார். அதனால வந்து தேவன் வந்து அவங்கள எல்லாத்துக்குமே வந்து ஒரு முன்மாதிரியாக வந்து வைத்தார். எல்லாருமே கொஞ்சம் பேர் பார்த்து பொறாமப்படும்படியாக வைத்தார். அவ்வளோ ஆசீர்வதித்தார் தானியேலை. இதே வந்து அவர் எருசலேமில் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அவர்னால பண்ண முடிஞ்சிருக்குமா அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. அவர் வந்துட்டு பாபிலோன் நகரத்துக்கு ஒரு கைதியாக தான் போனார். அப்போ அந்த ராஜா என்ன சொல்றாரோ, அந்த ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்க, அதன்படி தான் கேட்டு இவர் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கும். ஆனா தானியேல் வந்து தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்ததுனால, தானியேலை வந்து அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப பிடித்து தானியேல் சொல்றது தான் வந்து அந்த ராஜாக்கள் கேட்டு நடப்பதற்கு அந்த அளவுக்கு வந்து தேவன் வந்து தானியேலை ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக கற்பனைகளை வந்து நம்ம கை கொள்ளணும். நம்ம வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து நமக்கு உயர்ந்த இடத்துல வந்து யார் இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளோட தேவனுக்கு நம்ம உண்மையாக இருந்து அவங்களுக்கும் நம்ம உண்மையாக இருந்து எந்த ஒரு பொய் சொல்லாமல் நம்ம வந்து நம்ம மனசாட்சிக்கு தெரிந்து நம்ம வந்து எந்த ஒரு கெட்டதும் பண்ணாமல் நம்ம வந்து கற்பனைகளை கை கொண்டோம் அப்படின்னா தேவன் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து உதவி செய்வார். அது வந்து எவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு வந்தாலுமே அதை வந்து அவர் முறியடிக்க வந்து அவர் உதவி செய்வார்னு நம்ம வந்து பார்க்கலாம். மூன்றாவதாக வந்துட்டு தேவன் வந்து நமக்கு கஷ்டத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த நம்ம கஷ்டத்தில் வந்து நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது கூட சில டைம் வந்து நம்ம ப்ரேயருக்கு வந்து ஆன்சர் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் வந்து கடைசியில் வந்து நம்ம அந்த கஷ்டத்தை வந்து அவர் எதுக்காக அனுமதித்தாரோ அதோட பலனை வந்து நம்ம வந்து பெற்றிருப்போம். நம்ம அந்த கஷ்டத்துக்குள்ளாக போகும்போது அதுலேருந்து வெளியே வரும்போது நம்மளை வந்து ஒரு மோல்டு பண்ணி அவர் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து கூட்டிகிட்டு வருவார். இதுக்கு ஆதாரமாக நம்ம வந்து 2 வசனத்தை பார்க்கலாம். ஐசையா 54 அதிகாரம் 7, 8 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் உண்டே கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை படித்தா நமக்கு வந்து புரிந்திருக்கும். நம்ம வந்து ஒரு சில டைம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது தேவன் நம்மளோட ஜெபங்களுக்கு வந்துட்டு பதில் கொடுக்க மாட்டார், இல்லை நம்மளோட ஜெபத்தை வந்து அவர் கேட்க மாட்டார். ஆனால் அதற்கு பிறகு வந்துட்டு அவர் எந்த காலத்தில் வந்து நமக்கு உதவி செய்யணுமோ அந்த காலத்தில் வந்து அவர் கரெக்டாக வந்து உதவி செய்வார். அவர் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட ஐயோ கடவுளே எனக்கு வந்து இப்படி இருக்குது, நான் வந்து இந்த கஷ்டத்துக்குள்ளாக போகாமல் இருக்க நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா நம்ம வந்து தானியேலை நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் இல்லையா. தானியேலுக்கு வந்து அந்த கஷ்டம் வராமல் இல்லை, தானியேலுக்கு அந்த கஷ்டம் வந்துச்சு. ஆனால் தேவன் வந்து அந்த கஷ்டத்தில் அவர் கூட இருந்தார் இல்லையா. அவர் நினச்சிருந்தா தானியேல் அந்த சிங்கத்தின் குகையில் போடாமல் கூட இருந்திருக்கலாம், ராஜாவோட மனசில் பேசியிருக்கலாம், இல்லை அவருக்கு எதிராக சதி செஞ்ச அனைவரும் இருதயத்துலேயும் அவர் வந்து பேசியிருக்கலாம். ஆனால் தேவன் வந்து தானியேலுக்கு அந்த சோதனையை அந்த கஷ்டத்தை வந்து அவருக்கு கொடுத்தாரு. கொடுத்துமே வந்துட்டு தானியேல் வந்து தேவனை வந்து மறுதளிக்கல, இல்லை தேவனை வந்து அவர் தூஷித்தோ எதுவுமே அவர் வந்து பேசல. அதுவும் தேவனுடைய சித்தம் தான் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அவருக்கு ஒப்பு கொடுத்திருப்பார். ஆனாலுமே வந்துட்டு தேவன் வந்து அவரை கைவிட்டாரா? இல்லை. யாருக்குமே செய்யாத ஒரு அற்புதத்தை வந்து தானியேலுக்கு வந்து தேவன் செஞ்சார். அதே மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தேவனை தூஷிக்காம இதுவுமே உங்கள் சித்தம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து நமக்கு அதை ஓவர் கம் பண்ண நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து தேவனோட சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், தேவனோட திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், தேவனோட கற்பனைகளை வந்து நம்ம வந்து கை கொண்டு நமக்கு வர எல்லா போராட்டத்துலேயும் நம்ம வந்து ஜெபத்தோடு இருந்து அதை வந்து நம்ம எதிர்கொள்ளுவாங்க. எங்களை நேசிக்கிற இந்த நண்பின் பரலோக தகப்பனே ராஜா, நாங்கள் இந்த பாடத்தை படித்தோமப்பா. இந்த பாடத்தை நாங்கள் இந்த காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டு விடாத படிக்க ஆவியானவர் எங்களோட இருதயத்தில் நீங்கள் இந்த பாடத்தை வைங்க தகப்பனே. ராஜா, நாங்கள் இந்த பாடத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் கூட இருந்து பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க ராஜா. எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நீர் கூட இருந்து வழி நடத்துங்க. அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள இந்த பரலோக தகப்பனே. ஆமென்.